உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புடைய என்னுடைய சார்பு அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, அதாவது நமக்கு நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு இதுக்காக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அவங்க நமக்கு மரியாதை கொடுத்து நமக்கு உண்டான அந்த தகுதியை அந்த இதை கொடுத்து அவங்க நம்மளை வச்சுருக்குறாங்க. அப்படின்னா அங்கே போனோம்னா நம்ம வேலையை தான் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு பார்வையாளராக இருந்துட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு புள்ள பூச்சியாட்ட போயிட்டு அங்கே போய் பூதமாகி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ ஒரு சில இடங்கள்ல என்ன இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படித்தான் போகையில் புள்ள பூச்சியாட்ட போகிறாங்க. அங்கே போனது பெரிய பூதமாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த முறையே தான் மனிதனுடைய மரியாதையை, மனிதனுடைய வாழ்வியலை, மனிதனுடைய எல்லா இதுகளையுமே குழி தோண்டி போட்டு புதைச்சிடும். போகையில் எப்படி போகணுமோ அப்படியே கடைசியில் வெளியே வரும்போது அப்படியே வந்துடணும். போயிட்டு அங்கே போய் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு வந்துடக்கூடாது. வெளியில் வரும்போது சுருட்டிட்டு வரக்கூடாது. அது பாவத்திலையும் பெரும்பாவம். இப்போ ஒரு சில இடங்கள்ல அது மாதிரி தான் நடந்து இப்போ பிரச்சனைகள் ஆகிட்டுருக்கு. பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்குது. அந்த வகையில் பார்த்தா நானும் பாதிக்கப்பட்டவன் தான். பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் அது காலம் பதில் சொல்லட்டும்னு நான் விட்டுட்டேன். அதை பற்றி நான் கண்டுக்கல. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ வரத்தான் செய்யும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். இன்பம் வந்தால் வான்னு கூப்பிட்டுக்கணும், துன்பம் வந்தாலும் வான்னு கூப்பிட்டுக்கணும். இந்த மனநிலை மனதில் மனுஷன் இந்த மனநிலைக்கு முதல்ல வரணும். இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ கூப்பிட்டு, அதுபோல் இன்பத்தையும் இந்த துன்பத்தையும் வான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம்னா அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அப்போ அந்த பக்குவ நிலைக்கு நம்ம வரணும். அப்போ இந்த பக்குவ நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நம்ம கைவிடணும்னா, இன்பத்தை தேடுற போது சுயநலம்னு ஒன்று இருக்குது பற்றியா? அந்த சுயநலம்தான் இந்த இன்பத்தை அனுபவிக்க தூண்டுது. துன்பத்தை வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஆணவம், அகங்காரம், பொறாமை. அதுக்கு மேலே சொன்னால் இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த துன்பம் நமக்கு வருது. அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும். இன்பம் வந்தோடனே ஆரவாரத்தில் ஆடுறது, துன்பம் வந்தோடனே தோண்டு போய் ஒரு மூலையில் போய் படுத்துக்கிறது. எனக்கு அவன் அதை பண்ணி போட்டேன், இதை பண்ணி போட்டேன், எனக்கு மோசம் பண்ணி போட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். எல்லாமே காரண காரியங்களோடு தான் நடக்குது. அந்த காரண காரியங்களுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளே. இதுக்கு மற்றவங்க யாருமே நம்ம நல்லா படைச்சவனோ, இயற்கையோ, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோ யாரும் காரணம் இல்லை. இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் முழுசும் காரணமாக இருக்கிறது நம்ம செயலை. நம்ம செயலை பார்த்து சரியாக சிந்திச்சு, இந்த செயல் சரியா, இந்த செயல் பின்னாடி நம்ம செய்கிற செயல் பின்னாடி நமக்கு துன்பத்தை கொடுக்குமா, இன்பத்தை கொடுக்குமா, இல்லை ரெண்டையுமே கொடுக்காதாங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்த்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் தவிர்க்க முடியும். இன்பமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம், நானாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகணும். ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வரணும். அப்படி ஒரு சிலரில் இப்போ வர்றதில்லை. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்திடும்னு ஒரு பழமொழி உண்டு. ஏதோ வந்துட்டாங்க ஒரு அந்நியப்பட்ட நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க வந்துட்டாங்க. சரி பாவம், இதில் வேறு இங்கே இருந்துக்குங்கன்னு சொன்னால்
அந்த சொன்ன அந்த அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பாய் இருந்தால் கொடுங்க படுக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் பாய் கொடுத்துட்டா தலகாணி இருக்குதான்னு கேட்பாங்க. அப்புறம் தலகாணி கொடுத்தா போர்வை கேட்பாங்க. இப்படியே கேட்டு கேட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எங்க இங்கே படுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் உள்ளே வந்து படுத்துக்கிட்டோம்மாம்பாங்க. இப்படியே சரி என்னடா பண்ணுறது கொடுத்துட்டோமேன்னு சொல்லி அவங்க சொல்லி யதார்த்தமாக சரி நல்ல மனுஷனாக இருப்பாங்கன்னு நினச்சி செஞ்சு உள்ளே விட்டாங்கன்னா நல்லா தூங்குற நேரம் பார்த்து மொத்தத்தையும் சுருட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம என்ன ஊன்னு ஆளுது என்னத்துக்காகுது? அப்போது நமக்கு இருக்கிற இந்த அவங்கள இருக்க சொல்லி கொடுக்குற இந்த மனசு மாதிரி அந்த ஒண்டை வந்தவங்களுக்கு அதை விட பல மடங்கு மனசு இருந்தால் மட்டும்தான் எப்படி வந்தாங்களோ அப்படி போக மனசு வரும். அதனால் அந்த மாதிரி இருக்க இடங்கள் இருக்கிறவங்கள நன்றி விசுவாசத்தோட ஒவ்வொருத்தரும் நன்றி விசுவாசத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நன்றி விசுவாசத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சவங்க கருணை. இந்த நன்றி விசுவாசம்னா என்னென்னு சொல்கிறதுக்காகத்தான் கருணனுடைய கதையை. அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.